வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, தம்பி பக்குவமா இருக்காரு. என்னைக்குமே உங்ககிட்ட வரீங்கனால இன்னைக்கு மரியாதை கொடுப்பாப்ல. சாமி, நாங்க சொன்னோம்ல உங்ககிட்ட பையன் நல்ல பையன் சொன்னோமா இல்லையா? டேய், நான் பப்புன்றா இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, அவன் சரவணன் சொல்றேன். பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கா? பொண்டாட்டிகள்லாம் நல்லா இருக்காங்களா? பிரம்மச்சாரி. எருமச்சானியா? கம்பு கூட தூக்காதீங்க, வீசுது. முடியும் எடுக்காம வந்து உலகத்தை அளந்தவர்கள். உலகத்தை அச்சுதா, அனந்தா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா, திருவிக்ரமா, ரிஷிகேச, பத்மநாதா என்று சொல்லப்பட்ட 10 அவதாரத்தை எடுத்து குள்ளமாக உலகத்தை அளந்தானே. ஆமா, சர்வேரு உலகத்தை அளந்தது. ஏய், சர்வேரா? ராமன அவதாரம் எடுத்து கொடையை பிடிச்சிட்டு குள்ளமா ஒரு பையன் வந்தான்ல. வாங்க மாமா, சொல்லுங்க சபா. இங்கே நாரதராக வேடமேற்று நடிக்கும் வேளாங்குள மண்ணில் பிறந்து கமுதியில் வசித்து வருகின்ற எனது அன்பு தம்பி ஏஎஸ் சத்யேந்திரன் அவர்களுக்கு நமது கீழப்பாரக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நாடகத்தை உபயமாக நடத்தக்கூடிய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கும் உபயம். இத்தனை பேர் இன்னைக்கு உட்காந்து பார்க்குறோம்னா அவங்க கொடுத்த காசுங்க. யாராவது மகிழ்விப்பதற்கு ஒரு காசு கொடுக்கணும். அன்னார் குடும்பத்திற்கும் அடியனுக்கு அந்த மாபெரும் மாலை அணிவித்த பெரியோர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் கூடியிருக்கக்கூடிய சுற்றுவட்டார உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த உலகமெல்லாம் எங்களை காமித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி பேர் என்னையா, வைகை மீடியா அன்பு சார்ந்த நண்பர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், ஏண்டா ஐயா சொன்னார். ஐயாண்ணா ஓஏபி வாங்குறேன். நல்லா தானே போய்கிட்டு இங்கே வருங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஒழுங்கு மரியாதையாக போயிட்டா சரி, இல்லாட்டா சப்புண்டு காற்று சேர்த்து அடிச்சுடுவேன். ஓ, சப்பப்படிய கூட்டமா நீங்கெல்லாம்? சந்தோஷம். சப்பித்தானே நிறையா பேர் பிழைச்சிருக்காங்க. அவை முதாட்டி கொடுத்தால் சுட்டகனி வேணுமா சுடாத கனியை வேணுமா என்று அங்கே நடிகர் விஜயகுமார் இருக்கார்ல பப்புன்னு, அவர் சப் கான்ட்ராக்ட் தான். ஆலாவயல் ராசு சப் கான்ட்ராக்ட் தான். நிறைய சப்பித்தான் பிழைச்சிருக்காங்க. வாங்கடா, ஒத்தையில் விட்டு போய் வாங்கடா. என்ன ஒத்தையில்னா பயமா இருக்கா? என்ன என்னை பார்க்கல பயமா இருக்கா? நல்லவன் யார் கெட்டவன் யார் பிரித்து பார்க்கக்கூடிய கூட்டம் எனக்கு தெரியும். யாரு நல்லவன் கெட்டவன். சபாஸ். இப்படி யாரத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எப்படி கிறுக்க பிடிக்க விட்டுருவாங்க. பரவாயில்ல. இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எந்த ஊர்ல இருந்து வர்றையா? கலகம் செய்ய வந்திருக்கேன். மேலூர்ல இருந்து. மேலூர்ண்டா ஒரு முனியாண்டி மயனா? சூத்திரவாள் போயில. நாங்க பிராமணவாள், நீ சூத்திரவாள். தொடக்கூடாது எங்களை. நான் சூத்த தரைச்சி மயன். யார் அவங்க? தம்பி உங்க அம்மா எங்க அம்மா கூட பிறந்து குடல் வச்சு தொம்பி பாத்தியாப்ப வேல்முருகா பேச்ச. நாங்கெல்லாம் உலகத்தில் வாழ வைக்கக்கூடியவர்கள். கம்பு கூட்ட கீழே ஓடுங்க, முடி எடுக்காம வீசுது. நீ கீழே மேல் மோந்து பாரிய கமகமன் இருக்கு. கீழத்தை மோந்து வார்த்தை குளிச்சு ஒரு வாரம் இருக்கு. இவனை வச்சு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க பாருங்க. மல்லிகைப்பூ வாடை, சந்தன வாடை, நறுமணம். இந்த உடம்பு இருக்குதே அழியாத தேகம். இது சந்தனமே இல்லை தம்பி, சின்ன பிள்ளை பேண்டு வச்ச பீ. என்ன வேணும்? மேலூர்ல இருந்தானே வந்து. ஆமா, அப்ப மேலூர்ல இருந்தா மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர் கிழிச்சாங்க. தேவலோகம், சுருக்கி பாதாள பூலோகம், பூலோகம், சுபலோகம், தபலோகம், வைகுண்டம். மேல 7 லோகம், கீழே 7 லோகம். கீழே 7 லோகம். 14 உலகத்தை சுத்தக்கூடியவர் நீங்க. அப்ப மேலோகத்தை சுருக்குனா மேலூர். ஆமா. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? சத்தியலோகம்யா. எங்க அப்பா கூட இருக்கக்கூடிய சத்தியலோகம். சத்திய உலகத்துல எங்க பெருமாள் பாட்டன் கூட இருக்கக்கூடிய வைகுண்டம். பாட்டன், உங்க பாட்டன் பெருமாள். ஆமா. பெருமாள்டா அவர் எங்க இருப்பாரு? பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவன். திருப்பார்கடல். எது மேல பள்ளி? ஜயனத்துல பாம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருப்பவன் ஆதிசேஷன் பாம்புல உங்க பாட்டன் பெருமாள். அதனால உலகத்தை காட்பதற்காக ஜயன குளத்துல கிடக்குறான். பேச விட்டு பேசுடா. ஆதிசேஷன் உங்களை சொல்லல, ஆதிசேஷன் பாம்புல பள்ளி. ஏற்கனவே ஒரு பப்பன் அடண்டு சொல்லிட்டு கைகால் வழங்காம கிடக்குறாங்க. ஆதிசேஷன் பாம்புல உங்க பாட்டன் பெருமாள் பள்ளி ஒன்று இருப்பாரு. பாம்புக்கு கீழே என்ன இருக்கும்? ஜலம், பார்க்கடல், தண்ணி. அவர் ஐயர் வாசியில வர ஜலம், தண்ணி இருக்கு. தண்ணிக்கு மேல பாம்பு. ஆமா. பாம்புக்கு மேல உங்க பாட்டை நாராயணன் படுத்து கிடக்காரு. கால் மாட்டுல யார் இருப்பா? மகாலட்சுமி உட்கார்ந்து இருப்பா. உங்க பாட்டி மகாலட்சுமி. நான் கேட்கிறேன் சாமி, கேளுங்க. உங்க பாட்டை பறந்து சார்ந்த விஷயத்தை கேட்க நான் கோவப்படவே மாட்டேன். உங்க பாட்டை பறந்தேமா இருக்காரு. ஆமா. அவர் எந்திரிக்கையில் அவர் பாம்பு எந்திரிக்குமா? என்ன உங்களுக்கு சிரிப்பு?
அவர் நியாயமான விஷயத்தை கேட்குறாரு. பாம்பு எந்திரிக்குமா எந்திரிக்கலான்னு சொல்லி, அது நேரத்தை பொறுத்து இருக்கு. நேரத்தை பொறுத்து. இப்போ எந்த பயலுக்குமே எந்திரிக்க கிடையாது, மனசில் ஆர்வம் எந்திரிக்காம போச்சு. அப்போ என்ன செய்யணும்? எந்த பயலுக்கு அந்த ஆர்வம் கூடுவதற்கு மாத்திரை போடணும். பாதாம் பால் சாப்பிடணும். தம்பி தமிழ்ல குறில் நெடில் மாத்திரை கணக்கு. மாத்திரை போட்டு பேச ஆரம்பிச்சோம்டா நம்மளுக்கு மனசுல எந்திரிக்கும் எல்லாமே. பிரித்தல்துக சேர்த்தல்துக அறிஞ்சொரு பொருள். ஆமா. இப்ப மேலேண்டா எதிர்வதம் என்ன? எப்படி? மேலைக்கு எதிர்வதம் கீழே இன்பம்க்கு துன்பம் எல்லாத்துக்குமே இருக்கு. பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கூடிய பரம ஏன் படுத்திருக்காரு தெரியுமா? அமிர்த கடல் ஞாங்க தெரியுமா? அமிர்த கடல் மந்தாரமலையை மத்தாக வைத்த அசுரர்கள் தேவர்கள் 2 பேரும் அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது விஷம் வந்துச்சு. ஆமா. யார் குடிச்சா? எங்க மாமே பெருமாள் எடுத்துக்கிட்டாரு. சிவபெருமான் அவர் எடுத்துக்கிட்டாரா? அவர் எடுத்து எதுல வச்சாரு? என்ன பேசிக்கிட்டு இருக்க? குடித்து உலகத்தை காப்பாற்றினார். அதாங்க நஞ்சுண்டவன். பார்வதி தேவி சங்க பிடிச்சா நின்றுக்கிடுச்சாங்கனையே. சங்க பிடிச்சோன்னு இங்க இருந்துக்கிடுச்சு. எந்த சங்கு? இல்லைங்க, பெருமாள் சங்கு. சங்க பிடிச்சோன்னு. ஆனா இந்த பார்க்கடல பெருமாள் படுத்து எந்திரிக்கும் பொழுது இந்த உலகம் பிரளயமாயிரும். தண்ணி கிளம்பிடும் மேல. அருமையான விளக்கம். ஆமா. இங்க வந்திருக்கேல, உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நான் என்றால் நாதம், தாய் என்றால் தாளம், ராய் என்றால் ராகம். ராக தாளத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க. நீங்க? ஆமா. அருமையான விளக்கம். உங்களுக்கு தொழில் என்ன? கழகம் பண்றது. நல்லா இருக்கிற ஊரில் சண்டை இழுச்சாங்க. கழகம்னா நல்லா இருக்கிற கெடுக்க வந்திருக்காங்க. யார் நற்கழகம்? யார் நல்லவர் கெட்டவர் அப்படி எடுத்து காமிக்கிறது. ஆமா. அப்ப ஆரம்பம் கழகமா இருக்கு, முடிவுல நன்மையா இருக்கு. மூத்தோர் சொல் வாக்கும் முதி நெல்லிக்காயும் முன்ன துவக்கும் பின்னாடி இனிக்கும். அப்ப நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணுவோம், புத்தியால கலகம் பண்ணுவோம். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா அறிவாள கலகம் பண்ணுவோம். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா தெம்பால் கலகம் பண்ணுவோம். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல்லால கலகம் செய்யக்கூடிய சொல்லால கலகம். இப்ப இங்க இன்னைக்கு சொல்லால கலகம் பண்ணுவோம். கண்டிப்பா. உங்க அப்பா பேரு? பிரமன். நான்முகன். படைப்புத்துறை கலிபதி விரிஞ்சயன். உலகத்தை படைத்தறிச்சக்கூடியவன். 84. என்ன சிப்பல் வேண்டி கிடக்கு? உங்க அப்பா சொல்ல கீழே இருக்காருப்பா. என்னையா உங்க அப்பா நல்லா இருக்காரா? எங்க அப்பா பிரமன்யா. இவர் அங்கங்கே பிடிக்காத, ஏற்கனவே வலிச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். அப்புறம் உங்க அப்பா தானே பிரம்மன்? ஆமா. நல்லா இருக்கார்ல? என்ன பெரிய ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க அப்பாவுக்கு தொழில்? படைப்பு தொழில். படைப்பு வியாபாரமா? படைப்பு ஜீவராசிகளை உற்பத்தி செய்யக்கூடியது. உற்பத்தி செய்யறது. எனக்கெல்லாம் கோபம் வராது. மேல அப்படியே ஏறிடுவோம், ககன மார்க்கமாக பறந்து போயிடுவோம். அப்படியா? எவ்வளவு சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இல்லை, வரும்போது என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு கிடையாது உங்களுக்கு? குடிச்சு பறக்கிறது கிடையாதுயா. இல்லைங்க, ஞானத்தால் பறக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு சாப்பாடு கிடையாது? காற்றை மட்டும் சுவாசிக்கக்கூடியவர்கள். சோறு திங்க மாட்டீங்களா? அப்போ பியத்தான் திம்பியலா? என்ன பிய? வைட்டமின் பி. வைட்டமின். காற்றிலிருந்து வைட்டமின் எடுக்கக்கூடியவர்கள். வைட்டமின். ஆமா. இப்போ எல்லாத்தையும் படைச்சார்ல உங்க அப்பா? ஆமா. எங்க வீட்டில் எங்க அப்பா படைச்சது யாரு? எங்க அப்பா. எங்க அம்மா படைச்சது? அதுவும் எங்க அப்பா. என்னைய படைச்சது? அதுவும் எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா வீர சொல்ல சந்தைக்கு போயிட்டானா? எங்க அப்பா எங்க அம்மா இருக்கல, உங்க அப்பா அப்படி படைச்சாரு. வாங்கிய உலகம் என்னும் சந்தையில உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி யாரு? விவசாயி யாரு? எங்க அப்பா. ஆனா மேல இருந்து விதை போடுறவன் விவசாயங்கிறது நிலம்ங்கிறது எங்க அம்மா. ஆமா. பூமாதேவி. இதுல உழுது தண்ணி வாய்ச்சது யாரு? அது உங்க எங்க சித்தப்பா ராமசாமி தேவா. ஏன் அவரை போய் இழுக்குற? ஆமா, உழுது தண்ணி வாய்ச்சது அவர் தானே. அவர் தான். விதை போடுறது யாரு? எங்க அப்பா. கீழ இருந்து செய்யறது யாரு? அது உங்க அப்பா. உங்க அப்பா. மேல இருந்து செய்யறது அது எங்க அப்பா. எவ்வளவு நீளம் தொங்கும்? மனசு பெருசு. அப்பாவுக்கு மனசு பெருசு. இங்கதான் வர்றாங்க. எங்க வீட்டுல எங்க நிலத்துல உங்க அப்பா விதை ஓட்டாரு. ஆமா. நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். கண்டிப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? டவர் ஆண்டவர். நாங்கெல்லாம் ஆண்டவன் செய்த பாவவினையா. ஒரு சோறு அள்ளி கொடுத்தா அடுத்த பிரிவில் அவன் அண்ணன் சக்கரவர்த்தியா பிறப்பான். இருப்பதற்கு யாருக்காவது தங்குவதற்கு ஓசியா வீடு கொடுத்தா இலவசமா அடுத்து மாடி வீட்டுக்கு வாழ்வான். உடுகிறதுக்கு ஏழைவாளைக்கு ஒரு இடத்த கொடுத்தா அவன் கோடீஸ்வரன் ஆவான். எப்படி? கொடுப்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எடுப்பது அழிந்து விடும். அழிந்து கொண்டு இருக்கும். நம்ம எல்லாம் கொடுக்க பிறந்தவர்கள். அப்ப கொடுத்ததுனால தெய்வீக திருமணம் இருக்கு. இவ்வளவு ஒரு குருபூசை நினைச்சு அவரே நினைச்சு பார்த்துருப்பாரா? அதனாலதான் நீங்க சொன்ன உடனே எடுத்து பாருங்க. அவர் 32 கிராமத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு அவருக்கு நம்ம குரு பூஜை கொண்டாடுறோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பேசுனதெல்லாம். அவர் வந்து ஜீவ சமாதி தானே. நீங்கள் திருநீலகண்ட சாமிகளை பேசுனீங்கல்ல, அவரும் ஜீவ சமாதியா.
ஜீவ சமாதிக்கு இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி இன்னைக்கு வந்திருக்காருன காரணம் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு, தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு படமே எடுத்திருக்காங்க இன்றைக்கி அருப்புக்கோட்டையில். பார்த்துருக்கீங்களா தம்பி? ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பேச பேச எனக்கு அப்படி மனசு பூரிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள பெண்கள்லாம் ஒரு ஆடிப்பாடி சந்தோஷமாக போகுதுண்டா. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொன்னது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போகக்கூடாது, வண்டி மேலே 3 பேர் ஏறிக்கிட்டு போகக்கூடாது, அந்த டாட்டா சுமோவில் 3 பேர் ஏறிக்கிட்டு என்ன நமது 7வது சித்தர் என்று நம்ம போற்றுகின்றோம். எனது அன்பு தம்பி சொன்னது மாதிரி எப்படி நம்ம பழனி மலைக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு போகிறோமோ அதே மாதிரி தெய்வீக திருமகனுக்கு போனாதான் நம்மளுடைய செய்த பாவம் புண்ணியமும் கிடைக்கும். இன்றைக்கி நான் இவர் நாரதர், சத்யேந்திரன் கிடையாது, இன்றைக்கி நாரதர். இவர் எத்தனை பொம்பளையை வச்சுருக்காரு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். பாமா, ருக்மணி, லீலாவதி, மதன சுந்தரி, சாவித்திரி, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இதெல்லாம் அனுப்பிவிட்டது முனியாண்டி தான். இந்த வேலை வேற பண்றானாவே. தம்பி, தேவலோக பெண்கள் நாங்கெல்லாம் தேவலோக பெண்களை வச்சிருக்கோம் பக்கத்தில். அப்படிங்களா? அப்படி நடனம் ஆட விடுவது, சாவித்திரிட்ட போனீங்களா? போனேன். சாவித்திரிட்ட எத்தனை தடவை போயிருக்கேன். அப்போ செமினி கணேசன் எங்கே போனார்? வெளிச்சா ஜெயமணி கணேசன். தம்பி சத்தியவான் சாவித்திரி இறந்த கணவனை உசுரோடு மீட்டி கொண்டு வந்தா கற்பு கரிசி. அது பெண்ணு. இன்னைக்கு புருஷன் கேட்டா காப்பி கூட போட்டு கொடுக்காது. இது பெண்ணுதான். வித்தியாசம் இருக்கா? இருக்கு. அது தேவலோக காலம், இது கலிகாலம். இருக்கட்டும் சாமி. பரவாயில்ல. ஆமா, உங்க அப்பா வேற சொல்லிட்டேன். இல்ல நான் அந்த பிறப்பதுக்கு காரணம் சொன்னேன் இல்ல? ஆமா, அதை சொல்லிட்டேங்க. உங்க அம்மா பேரு கலைவாணி. சொல்லுக்கு அது கலைவாணி மயனா சொல்லிவிட்டு அப்புறம் சண்டியாரா இப்படி அப்புறம் சாமி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போடாண்டாப்புல ஒரு வாடாண்டாப்புல நான் கேட்காத மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். என்ன கலைவாணி? எங்கள் அம்மா. நீங்க தானே சொன்னீங்க கலைவாணி மயன்னு. கலைகளுக்கு அதிபதி எங்கள் அம்மாயா. சொல்லுக்கு அதிபதி சூட்சமக்காரி, கலையரசி, கலைமகள், நன்மகள். எத்தனை பேர்? சரஸ்வதி மயனா? ஆமா. கோட்டைப்பேட்டில் கூழ் கடை வச்சிருக்கேன். சரிதான், என்ன பண்ணுறது? கூழ் கடையா? யோ, நாங்கள் சாப்பிட மாட்டோமையா? இல்லை, கூழ் கடை வச்சிருக்காங்கல்ல. அந்த கடை எங்க? சரஸ்வதி அவங்களா? தமிழ் செல்வி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 217, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரங்க எங்க அம்மா. உயிரும் உருகும் தேடல் என்ன போனது மோகத்திலே
இருக்காருமா. எவரு? இந்த பிரம்மா போட்டு குத்துறவரு. அவரு? ஆமா, நீங்களும் போய் சேர்ல உட்காந்துக்கிட்டா இங்கே ரசிப்பு தன்மையா இருக்கிறது முன்னாடி உட்காந்தா நல்லா இருக்கும். நம்மளு அவரு நாரத மகரிஷி. என்ன சொன்னீங்க? மோயா நமது வந்திருக்கார நம்ம இடத்துக்கா? ஆத்தாடி, அவரை எல்லாம் பார்க்க போன ஜென்மத்துல நம்ம பண்ணுன கொடுத்து வச்சிருக்கணும். வாடா சத்யேந்திரா. வாங்க சாமி. சுவாமி அது சொரட்டை. சாமியார் மாதிரி வைப்பானா மல்யுத்த ஆளாட்ட வர்றாரு. ஆத்தாடி, சாமிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வாருங்கள் சாமி. உனக்கு விட சாமிக்கு நல்லா இருக்கும். பிறந்தன வாருங்கள் சாமி. இழத்த நாடி வந்திருந்தீர்கள் என்றால் அறுவகை சுவையோடு உணவளிச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள தங்களுக்கு காட்டுவாசி முறைப்படி தாங்களுக்கு வரவேற்பு. மாப்பிள்ள அரண்டு போய் நிக்க அப்படியே என்ன தெரியலையே. பள்ளிக்கூடம் போகலாமா? ஏன் நிக்க வச்சுக்கலாம், ஆளு தம்பியில். பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்தரித்து பார்க்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே இது புரியும் பாடம். ராசாவே, ராசாவே, ராசாவே. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? தனியா படுத்தா தூக்கவல்ல, கூட போக இருந்தா போதும் புள்ள. தனியா படுத்தா தூக்கவல்லு. இருந்தா போதும் புள்ள. இருக்கனால இருவர் சேர்ந்து இணைவியாம ஆச்ச வேணும். இதுதான் பாவை எல்லாமும் அட ஒன்னோடு ஒன்னான எப்போது எப்போதும் தேனாகுண்டா. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேளாமா? பம்பர் குழுக்கள். இதுதான் சரவணகுமார் சண்முகராசா கொண்டாட்டி. சொன்னீங்க? எண்ணி எத்தனை எங்க பேரு? எங்க பேர் நீளமா இருக்கும். இந்த பாட்டையெல்லாம் இன்னும் பாதி சரவணா, அந்த பாட்டை கும்பாபிஷத்தில் போட்டு கருடனை அழைக்கணும்.